Hi students, in this video we are going to deal with the prose adventures of Don Quixote. Hi students, in this video we are going to deal with the prose prepared and presented by HEMALATHA. Let us see the book back glossary. Knight, a man who served his lord as a mounted soldier in armor. Maaveeran, incredible, unbelievable, நம்ப முடியாத. Hilarious, amusing, entertaining, பொழுதுபோக்கான. Ogre, monster, giant. அரக்கன், combat, fighting between armed forces. சண்டை, prodigious, impressively great in extent. மாபெரும். Steed, horse that is ridden. பெண் குதிரை. Spur, a device with a small spike or a spiked wheel that is worn on a rider's heel and used for urging a horse forward. குதிங்கால் சட்டம். Let us see the book back glossary. Knight, a man who served his lord as a mounted soldier in armor. Maaveeran, incredible, unbelievable, நம்ப முடியாத. Hilarious, amusing, entertaining, பொழுதுபோக்கான. Ogre, monster, giant. அரக்கன், combat, fighting between armed forces. சண்டை, prodigious, impressively great in extent. மாபெரும். Steed, horse that is ridden. பெண் குதிரை. Spur, a device with a small spike or a spiked wheel that is worn on a rider's heel and used for urging a horse forward. குதிங்கால் சட்டம். Let us see the book back glossary. Knight, a man who served his lord as a mounted soldier in armor. Maaveeran, incredible, unbelievable, நம்ப முடியாத. Hilarious, amusing, entertaining, பொழுதுபோக்கான. Ogre, monster, giant. அரக்கன், combat, fighting between armed forces. சண்டை, prodigious, impressively great in extent. மாபெரும். Steed, horse that is ridden. பெண் குதிரை. Spur, a device with a small spike or a spiked wheel that is worn on a rider's heel and used for urging a horse forward. குதிங்கால் சட்டம். Let us see the book back glossary. Knight, a man who served his lord as a mounted soldier in armor. இந்த ப்ரோஸோடைய தீம் என்னங்கிறத பார்க்கலாம். டான் குவிக்ஸோட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய வீரர்களை பற்றி அவர்களோட வீரதீர செயல்களை பற்றியும் கதைகளை படிக்கிறாரு. அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா வீரதீர செயல்கள். அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை படித்து இப்போ நம்ம சில புக்ஸ் எல்லாம் படித்தோம் அப்படின்னா அதில் முக்கியமான கேரக்டர்ஸு நமக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸாகவே நம்ம அப்படியே மாறிடுவோம் இல்லையா. அதே மாதிரி டான் குவிக்ஸோட்டும் என்ன பண்ணுறாரு, தன்னை வந்து ஒரு மாவீரனாக கற்பனை செஞ்சுக்கிறார். சான்சோ பான்சா அப்படிங்கிறவர் அவருடைய பணியாளர். அவருடைய குதிரையோட பேர் ரோசினாண்ட். அதில் சவாரி செஞ்சுக்கிட்டு நிறைய தீர செயல்களை செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வீரமாக அப்படியே புறப்படுறாரு. போகிற வழியில் பெரிய காற்றாடியை பார்க்குறாரு. அந்த காற்றாடியை பார்த்தோன்னே அது காற்றாடின்னு கூட தெரியாமல் அதுதான் மிகப்பெரிய அரக்கன்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, அதை போய் தாக்குறாரு. தாக்குனா என்னாகும், காற்றாடி தாக்குனா என்னாகும், அவருக்கு காயமாயிடுச்சு. சான்சோ பான்சா நிறைய அவருக்கு எச்சரிக்கைகளை கொடுக்குறாரு. கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படவே இல்லை டான் குவிக்ஸோட். அடுத்து அவர் போகிற வழியில் நிறைய ஆட்டு மந்தைகள்லாம் பார்க்குறாரு. அது மந்தைகள் கூட தெரியாமல் பன்னாட்டு படைகள் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் போய் தாக்குறாரு. தாக்கி அடுத்தது என்ன ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய இடையர்கள் வந்து இவர் மேலே நிறைய கற்களை வந்து வீசுகிறாங்க. எகெயின் வந்து அவருக்கு காயமாயிடுது, தரையில் விழுந்துடுறாரு. டான் குவிக்ஸோட் தன்னோட வெற்றியை உணர்றாரு. ஃபைனலாக என்ன பண்ணுறாரு, அவர் குழந்தைகளுக்கு வீரர்களோட கதைகளை சொல்லி காட்டுறாரு. இதுதான் இந்த ப்ரோஸோடைய தீம். Once upon a time in a village called La Mancha in Spain, there lived a man who loved to read about knights. Every day he would read about courageous knights and the incredible adventures they had. He was so absorbed in these stories that he hardly remembered to eat or sleep. முன்னொரு காலத்தில் ஸ்பெயின் நாட்டில் லா மான்ச்சா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அங்கே வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய வீரர்களுடைய சாகசங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லாமல் அதை படித்து அந்த ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸாகவே தன்னை வந்து நினச்சிக்குவார். அப்படி ஒரு மனிதன் தான் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் துணிச்சல் மிக்க வீரர்களை பற்றியும் அவங்களோட நம்ப முடியாத வீர தீர செயல்களை பற்றியும் படிப்பார். சாப்பிட்றது தூங்குறது கூட மறந்துட்டு அவருடைய கவனம் நினைவு எல்லாமே இதில் மட்டும்தான் இருந்தது.
The days of nights and squares of exciting adventures and romances come alive in the hilarious account of Don Quixote's travels. As years passed, Don Quixote imagines himself placed in the world of knights. He convinces Sancho Panza, a peasant from the same village, to be his squire. ஜான் குவிக்ஸோட்டோட பயணங்களில் மிக சிறந்தது அப்படின்னா வீரர்களுடைய வீரதீர செயல்களும் அவர்களுடைய உதவியாளர்களுடைய வீரதீர செயல்களும் புதுமை செயல்களும் சொல்லலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு டான் குவிக்ஸோட் என்ன பண்ணுறாருன்னா தான் படித்த அந்த கதைகளில் வரக்கூடிய ஒரு வீரனாக தன்னை கற்பனை பண்ணிக்கிறாரு. அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு சாதாரண ஏழை விவசாயியான சான்ச்சோ பான்சாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீ வந்து என்னுடைய உதவியாளராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Don sets on a journey in search of his squire. He meets Sancho Panza. Don Quixote அவரோட பயணத்தை வந்து தொடங்குறாரு. யாரை தேடி? அவரோட உதவியாளரை தேடி. அப்புறம் தான் அவர் யாரை மீட் பண்ணுறாரு? சான்ச்சோ பான்சாவை மீட் பண்ணுறாரு. Don Quixote கேட்குறாரு, சான்ச்சோ, how would you like to become my servant and accompany me on a great adventure? அப்படின்னு கேட்குறாரு. சான்ச்சோ, நீ என்னோட பணியாளராக வருவதை நீ எப்படி விரும்புகிற? மாபெரும் வீரத்தீர செயல்கள் என்னோட சேர்ந்து நீ செய்யலாம், அதுக்கு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. சான்ச்சோ பான்சா சொல்கிறாரு, யோர் சர்வெண்ட், உங்களோட பணியாளராவா? அதுக்கு டான் குவிக்ஸோட் சொல்கிறாரு, எஸ், இஃப் யூ சர்வ் மீ ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் ஆனஸ்ட்லி ஐ வில் ரிவார்ட் யூ வித் அன் ஐலாண்ட். ஆமாம், நீ எனக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் என்கிட்ட நீ வேலை செஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு தீவையே பரிசாக தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னா உண்மையாக, ஆனஸ்ட்லினா நேர்மையான, ரிவார்ட் அப்படின்னா பரிசு, ஐலாண்ட் அப்படின்னா தீவு. உடனே சான்ச்சோ பான்சா கேட்குறாரு, அண்ட் ஐலாண்ட், ஆர் யூ சீரியஸ்? என்னது, ஒரு தீவையே எனக்கு தருவீங்களா? நிஜமாக தான் நீங்கள் சொல்கிறீங்களா? டான் குவிக்ஸோட் கேட்குறாரு, ஐ ஓ இட் அப்பான் ஆனர் ஆஸ் அ நைட், ஸோ வில் யூ கம் வித் மீ? என்னோட மதிப்பு மரியாதை மேலே நான் வந்து ஒரு வீரனாக உனக்கு உறுதி கொடுக்குறேன். ஸோ நீ கண்டிப்பாக என் கூட வருவியா? சான்ச்சோ பான்சா சொல்கிறாரு, எஸ் மாஸ்டர், ஐ வில் கம் வித் யூ. ஆமாம் எஜமா, நான் கண்டிப்பாக உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு இவர் ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிட்டார், ஆல்ரெடி இவரோட உதவியாளராக பணியாளராக மாறிட்டார். The two men set out on a journey together. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. On the hill in front of them they would see a large old windmill. When he saw it, Don Quixote's eyes began to sparkle. ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. ஒரு மலை மேலே ஒரு பெரிய பழைய காற்றாடியை வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே டான் குவிக்ஸோட்டோட ஐஸ் வந்து ஸ்பார்க்கிள் ஆகுது. ஸ்பார்க்கிள் அப்படின்னா மிளிறுதல். உடனே டான் குவிக்ஸோட் சொல்கிறாரு, லுக் சான்ச்சோ, ஹவு டேர் தட் ஹிடியஸ் ஓகர் பிளாக் ஆர் பாத். அங்கே பாரு சான்ச்சோ, எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே மறைஞ்சிருக்கக்கூடிய அரக்கன் இவ்வளோ துணிச்சலோட நம்ம முன்னாடி வந்து நம்ம வழியை வந்து மறிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சான்ச்சோ பான்சோ சொல்கிறாரு, வாட், அண்ட் ஆகர்? வேர் மாஸ்டர்? தட்ஸ் அ விண்மில். என்னது, அரக்கனா? இல்லை மாஸ்டர், அது அரக்கன் இல்லை, தட் இஸ் அ விண்மில். அது வந்து ஒரு காற்றாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ டெல் யூ, தீஸ் ஆர் ogres, and if you are afraid of them, go aside and say your prayers while I engage them in combat. நான் சொல்கிறேன், இவங்க கண்டிப்பாக அரக்கர்கள் தான், இவங்க ஒன்றும் காற்றாடிகள் கிடையாது. உனக்கு வேணால் பயமாக இருந்தால் நான் சண்டை போடும்போது நீ பக்கத்தில் போய் வேணால் ப்ரேயர் பண்ணிக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சான்ச்சோ பான்சா சொல்கிறாரு, பட் மாஸ்டர், தட்ஸ் அ விண்மில். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே கடவுளே, இது வந்து ஒரு விண்மில் மாஸ்டர் அப்படின்னு வந்து சான்ச்சோ பான்சா சொல்கிறாரு. Don Quixote flew towards the windmill and collided with it. அந்த காற்றாடியை நோக்கி ஃபாஸ்ட்டாக போய் அதில் போய் மோதுறாரு. யார்? டான் குவிக்ஸோட். ப்ரிப்பேர் டு ஃபேஸ் மை ஸ்பியர் ஓகர். அரக்கனே, என்னோட ஈட்டியை எதிர்கொள்கிறதுக்கு நீ தயாராக இருன்னு வர ரொம்ப வீராவேசமாக பேசுகிறாரு டான் குவிக்ஸோட். Unfortunately, Sancho's shouts and warnings passed unheard. Don Quixote and Rosinante charged the windmill at full speed. சான்ச்சோ பான்சாவோட அந்த ஷவுட்ஸ், கூச்சல்களும் வார்னிங்ஸ், எச்சரிக்கைகளும் கொஞ்சம் கூட யாருக்கு அதில் விழவே கிடையாது. டான் குவிக்ஸோட்க்கு அதில் விழவே கிடையாது. டான் குவிக்ஸோட்டும் ரோசினான் அப்படிங்கிற அவரோட குதிரையும் வந்து என்ன ஃபுல் ஸ்பீடில் போய் அந்த விண்மில் கம்மன் இருக்கிற காத்தாடி மேலே என்ன போய் என்ன பண்ணுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே சான்ச்சோ பான்சா என்ன கத்துறாரு, மாஸ்டர், ஆர் யூ ஆல் ரைட்? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்களா? See, I told you it was just a windmill. Did I not give you a fair warning?
நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து அரக்கன் கிடையாது, ஓகர் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ விண்மில். இது வந்து ஒரு சாதாரண காற்றாடி தான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வார்னிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு கத்துறான். உடனே அதுக்கு டான் குவிக்ஸோட் என்ன சொல்கிறாரு, லுக் சான்ச்சோ, இங்கே பாரு சான்ச்சோ, த ஓகர் இஸ் மோர் சீரியஸ்லி உண்டர்ட் தேன் ஐ எம். எனக்கு காயமாயிருக்கு, அது ஓகே தான், பட் என்னை விட அதிகமாக வந்து அந்த அரக்கனுக்கு தான் காயமாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார்? டான் குவிக்ஸோட். உடனே சான்ச்சோ பான்சோ சொல்கிறாரு, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், யூ ஆர் அ கிரேட் நைட் இன்டீட் அண்ட் யூ ஹாவ் டிஃபீட்டட் அ ஃபியர்சம் விண்மில் பீஸ்ட். நீங்கள் சொல்கிறது முற்றிலும் சரிதான், நீங்கள் ஒரு பெரிய மாபெரும் வீரர், கண்டிப்பாக நீங்கள் இந்த காற்றாடியான அச்சுறுத்தும் மிருகத்தை தோக்கடிச்சிட்டிங்க இல்லையா? அதுக்கு டான் குவிக்ஸோட் சொல்கிறாரு, லிசன் டு மீ சான்ச்சோ, someday people will write of our great exploits, but we must prove worthy of that honor by vanquishing villains and upholding justice. Do you understand? நான் சொல்கிறத கேளு சான்ச்சோ, ஒரு நாள் மக்கள் நம்மளுடைய மாபெரும் யுத்தத்தை பற்றி கண்டிப்பாக வந்து எழுதுவாங்க, ஒரு சரித்திரத்தை நம்ம படைக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எதிரிகளை அழிக்கணும் இல்லையா, நீதியை நிலைநாட்டணும் இல்லையா? நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதில்ல சான்ச்சோ? In fact, the windmill was working perfectly fine. Sancho did his best to dissuade Don Quixote from attempting anything else reckless. உண்மையாலுமே அந்த காற்றாடி எவ்வளோ இவர்கிட்ட அடி வாங்கினாலும் ஒரு கரெக்டான முறையில் தான் இயங்கிட்டு இருக்கு. சரி, இனிமேலும் அவர் வந்து அந்த விண்மில்லை போய் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சான்ச்சோ என்ன பண்ணுறாரு, இதையும் பேசி அவரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. As Don Quixote and Sancho passed a farm, they saw a thick cloud of dust appeared. டான் குவிக்ஸோட்டும் சான்ச்சோவும் ஒரு பண்ணையை கடந்து போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது அடர்த்தியான ஒரு புழுதி படலை அவங்க முன்னாடி வந்து பார்க்குறாங்க. டான் told him that here was undoubtedly a prodigious army marching in that direction. Don started to name the leaders and principal knights in each army and to describe the different nations represented. டான் குவிக்ஸோட் அதை பார்த்துட்டு அடுத்து ஒரு கதை கட்டுறாரு. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி விண்மில்லை பார்த்துட்டு ஓகர் அரக்கர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஒரு புழுதி படலம் வருது, அதை பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக சந்தேகமே இல்லை, அங்கே ஒரு படை தான் நம்மளை நோக்கி வந்து நம்மளை தாக்குதல் நடத்துறதுக்காக அணிவகுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், முதன்மை வீரர்களுடைய பெயரை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டை சார்ந்தவங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. How now? At least you must hear the neighing of steeds, the sound of trumpets and the rattling of drums. இப்போ பாரு சான்ச்சோ, இந்த பெண் குதிரைகள் கணப்பதையாவது நீ கண்டிப்பாக வந்து குறைந்தபட்சம் நீ கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சான்ச்சோ பான்சோ சொல்கிறாரு, I hear nothing but the bleating of many sheep and lambs. நிறைய ஆடுகள் அதோட மணியோசை ஒலி மட்டும்தான் எனக்கு கேட்குதே தவிர வேறு எதுவுமே படைகள் வர மாதிரிலாம் எனக்கு கேட்கவே இல்லையே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சான்ச்சோ பான்சா டான் குவிக்ஸோட் கிட்ட சொல்கிறாரு. டான் குவிக்ஸோட் என்ன சொல்கிறாரு பாருங்க, your fears prevent you from hearing or seeing right, but if you refuse to follow me to the battle, stand aside and I will go on alone. உனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால தான் உனக்கு எதுவுமே கேட்கவும் மாட்டேங்குது, உன்னால் சரியாக எதுவும் பார்க்கவும் முடியல. இந்த மாதிரி நீ பயந்துகிட்டே இருந்த அப்படின்னா என் கூட நீ சண்டைக்கு வர வேணாம், அதை நீ மறுத்த அப்படின்னா கண்டிப்பாக தள்ளி நின்றுக்கோ, ஒதுங்கி நின்றுக்கோ, நான் தனியாகவே போய் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சான்ச்சோ பான்சோ சொல்கிறாரு, ஹோல்ட் சார், கம் பேக், ஐ என்ட்ரீட், வாட் மேட்னஸ் இஸ் திஸ், தே ஆர் வெரிலி பட் ஷீப் அண்ட் லாம்ஸ். நில்லுங்க சார், தயவு செஞ்சு திரும்பி வாங்க, இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அதுங்க ஒன்றும் படைகள் கிடையாது, ஜஸ்ட் அது வந்து ஒரு ஆடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டான் குவிக்ஸோட் செட் spurs to Rosinante and charged into the midst of the sheep, and these frightened animals fled helter-skelter. The shepherds, seeing the cause of the disorder, pelting stones that soon he fell under to the ground. டான் குவிக்ஸோட் வந்து அந்த ரோசினாண்ட் அப்படிங்கிற அவரோட ஹார்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கடிவாளத்தை இழுத்து தயார்படுத்தி அந்த ஆடுகளுக்கு மத்தியில் தாக்குதல் நடத்துகிறாரு. இதை பார்த்துட்டே இருந்த அந்த இடையர்கள் கம்மன் இருப்பாங்களா, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருப்பாங்களே இடையர்கள், அவங்க வந்து ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கல்லெல்லாம் எடுத்து டான் குவிக்ஸோட் மேலே வீசுகிறாங்க. ஃபுல்லாக காயமாயிட்டு மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்து எழுந்திரிச்சதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, ஹா ஹா ஹா, டிட் யூ see those cowards run? They are right to fear Don Quixote. பாத்தியா அந்த கோழைகள் எல்லாம் எப்படி ஓடுறாங்க பாத்தியா சான்ச்சோ பான்சா, டான் குவிக்ஸோட்னாவே பயம்தான் இல்லை, ஏமால் இருக்க பயத்தில் தான் அவங்கள தலை தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ஷெப்பர்ட்ஸ் இடையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, லுக், இட்ஸ் டான் குவிக்ஸோட் த மேட் மேன். இங்கே பாருங்கள்,
எல்லாரும் இங்கே பாருங்கள், இவன் தான் டான் குவிக்ஸோட் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The local peasants all thought Don Quixote was crazy. They laughed and taunted as he passed. அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் ஏழை விவசாயிகள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க, டான் குவிக்ஸோட் வந்து ரொம்ப கிரேசி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேசினா ஒரு மேட்னஸ், அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம், வெறி பிடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப வெறி பிடிச்சவன் போல் இருக்கு. அதனால தான் ஆடுகள் எல்லாத்தையும் இப்படி வந்து தாக்குதல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் கிராஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லாஃப்ட் அண்ட் டாண்டட் அப்படின்னா சிரித்து கேலி பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. அதில் கிண்டல் பண்ணிக்கிட்டே போகிற ஷெப்பர்ட் ஒன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த டைம் நீங்கள் எதை ஜெயிச்சிங்க, எந்த வகையான விலங்கை நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேவலமாக கேட்குறாரு. இன்னொருத்தர் என்ன கேட்குறாரு, டிட் யூ ஃபைனலி கெட் தோஸ் ஈவில் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். நீங்கள் ஃபைனலாக அந்த ஈவில் அப்படின்னா தீங்கு தரக்கூடிய ஆடுகளை தான் கடைசியாக உங்களுக்கு பரிசாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே சான்சோ பான்சா அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, ஓ நோ மாஸ்டர், லிசன் வெரி கேர்ஃபுல்லி, தே ஆர் நாட் வெல்கமிங் அஸ், தே ஆர் மாக்கிங் யூ. இங்கே பாருங்கள் மாஸ்டர், கவனமாக கேட்டுக்கோங்க, அவங்க நம்மளை யாரும் வெல்கம் பண்ணலை, நம்மளை வந்து மாக்கிங் பண்ணுறாங்க. மாக்கிங் அப்படின்னா கேலி செய்தல், வெல்கமிங்னா வரவேற்பு. அவங்க ஒன்றும் நம்மளை வந்து வெல்கம் பண்ண கிடையாது, உங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கேலி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே டான் குவிக்ஸோட் சொல்கிறாரு, சான்சோ லுக் see how the people welcome us. பாரு, மக்களில் எவ்வளோ அன்பா நம்மளை வந்து வரவேற்கிறாங்க. they must have heard of our great deeds. கண்டிப்பாக நம்மளுடைய பெரும் செயல்கள், வீரதீர செயல்களை பற்றி அவங்கள கேள்விப்பட்டிருப்பாங்க மேபி அப்படின்னு சொல்கிறாரு. John Quixote did not understand and thought the people were cheering for him. டான் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே கிடையாது அந்த மக்களை, எல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. கடைசியாக பார்த்தா அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெரி வெல், we shall speak to the more of this today, but we need more adventures, Sancho. ஓகே, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே மிகவும் ரொம்ப நல்ல விஷயமாக தான் நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்ததை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்ததெல்லாம் போதும், இன்னும் நம்ம நிறைய இந்த மாதிரி வீரதீர செயல்கள்லாம் செய்யணும் சான்சோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே சான்சோ சொல்கிறாரு, எஸ் மாஸ்டர், வி நீட் மோர் அட்வென்ச்சர்ஸ். ஆமாம் மாஸ்டர், நமக்கு இன்னும் இந்த மாதிரி வீரதீர செயல்கள்லாம் நமக்கு நிறைய தேவை பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். Return to his estate, John Quixote realized that all his adventures were simply a product of his imagination. John Quixote never embraced himself further by going on any more quest. டான் குவிக்ஸோட் வந்து தன்னோட தோட்டத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு, திரும்பி வராரு. அப்போ தான் தெரியுது நம்ம பண்ணது எதுவுமே வீரதீர செயல்கள்லாம் கிடையாது, இது எல்லாமே நம்மளோட கற்பனையோட விளைவு தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுறாரு. ரியலைஸ் அப்படின்னா வந்து உணர்றாரு. இதுக்கு மேலே நம்ம எங்கேயுமே இனிமேல் ட்ராவல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. But his house would always be full of children to whom he would tell the fantastic stories about knights, squires and noble quests, and all lived happily together, going on many more adventures in the imagination. ஆனால் அவரோட வீட்டில் எப்போவுமே குழந்தைங்க நிறைய பேர் நிரம்பியே இருப்பாங்க. அவர் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான கதை சொல்லிகிட்டே இருப்பாராம்மா, அம்மா வீரர்கள், உதவியாளர்கள், உயர்தர பயணங்களை பற்றியான சுவாரஸ்யமான கதைகளை பற்றி அவர் குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாராம்மா. அவங்களும் அந்த குழந்தைங்களும் நம்மளும் எல்லாருமே சின்ன வயசில் எல்லாருமே சொன்னதை நம்பிட்டு தானே இருந்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களும் அந்த கனவு உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. நிறைய விஷயம் கவிதையில் நிறைய விஷயம் பொய்யா இருந்தாலும் ரசிக்கும்படியாக நம்ம ரசிக்கிறோம் இல்லையா, பொய்னு தெரிஞ்சு கூட நம்ம நிறைய விஷயத்தை ரசிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுவும் இமேஜினேஷனாக இருந்தாலும் நம்ம இதை ஜாலியாக சியர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்.